பாசத்தோடு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிற இந்திய திருநாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து இணையற்ற சாதனைகளை எல்லாம் படைத்தவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று செயற்கரிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிய மரியாதைக்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே, நம்முடைய ஏரியூர் பகுதியில் வாழக்கூடிய வாக்காளர் பெருமக்களே, கடைகள் நடத்தி கொண்டிருக்கிற கடை நிறுவனங்களின் உரிமையாளர்களே, இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் நாங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்திற்குத்தான் வாக்களிக்க இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். மாம்பழம் சின்னத்திற்கு எங்கள் சகோதரிக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று உற்சாகத்தோடு வந்திருக்கிற தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இது தமிழ்நாட்டின் அரசியலுக்கு மாநில அரசின் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல. இது இந்திய திருநாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு தர்மபுரியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும். அப்படி தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு தகுதியானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் படித்தவர், நம்முடைய சகோதரி, உங்கள் வீட்டு பெண், உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற, பெண் உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிற, ஐநா சபை வரை சென்று பெண் உரிமைக்காக வாதாடியவர் நம்முடைய சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு வார காலமாக. அவர் படித்தவர். நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச வேண்டுமா, உங்களோடு தமிழில் பேச வேண்டுமா, இலக்கிய நயத்தோடு பேசக்கூடியவர். குற்றால குறவஞ்சின்னு சொல்லி ஒரு நாடகத்தை எழுதி அவரே ஆடுவாரு, பாடுவாரு, நடிப்பாரு. அப்படி திறமை பெற்றவர் தமிழில். நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் வாதாட வேண்டுமா, சரளமாக வாதாடக்கூடிய வல்லமை பெற்றவர் நம்முடைய வேட்பாளர். வடநாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மத்திய அமைச்சர்களுக்கு இந்தியில் பேச வேண்டுமா, விவரமாக பேசி புரிய வைக்கக்கூடிய திறமை பெற்றவர் நம்முடைய வேட்பாளர். இப்படி பெண் வேட்பாளர் இதுவரையில் இல்லாத அளவிற்கு தர்மபுரியிலிருந்து ஒரு பெண் எம்பி செல்வது உறுதி 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 என்று கடந்த ஒரு வார காலமாக மக்களிடத்தில் பேசப்படுகிறது. குறிப்பா கிராமங்களுக்கு போனா பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க சகோதரி அக்கா உங்களுக்கு தான் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு, தைரியமா போங்கிறாங்க. இந்த வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்க இருக்கிற வீரமிக்க இளைஞர்கள் தம்பிகள் இருக்காங்க. அவங்க எலும்பி குதிக்கிறாங்க. என்ன அக்கா, நாங்கெல்லாம் ராத்திரி பகலா உழைக்கிறோம், உங்களுக்கு தான் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு, எங்க ஊர் ஓட்டுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பெண் எம்பி நாடாளுமன்றத்திற்கு செல்வது உறுதி. நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எவ்வளவு சாதனைகள் படைத்தார்னு தெரியும். யாரும் சொல்லாத ஒரு திட்டம். தருமபுரி காவிரி உபரி நீர் 10.25 லட்சம் கையெழுத்து, போராட்டம், நடைபயணம் எல்லாம் தெரியும். அந்த திட்டம் நிறைவேறினா தருமபுரி மாவட்டத்தின் வறட்சி போக்கப்படும், விவசாயம் செழிக்கும், வளம் கொளிக்கும். இப்படி அதுக்காக அவருடைய திட்டங்கள், இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் அவர் பண்ணாரு. இந்த ஜி.கே. மணி உங்க சகோதரனுக்கு ஓட்டு போட்டு 3 முறை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. 3 முறையும் உங்களுக்கு கெடுதல் பண்ணல, நல்லதுதான் செஞ்சான். கடந்த 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடம், குடிநீர் தொட்டி, ரேஷன் கடை, போக்குவரத்து, ரோடு, பஸ் எல்லாம் செஞ்சேன். இப்ப கூட நான் குறிப்பா ஏரியூர் பகுதிக்கு சொல்றேன். ஏரியூர் பகுதியில் இந்த ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு கல்லூரி துவங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு கல்லூரி கூட இல்லாத தொகுதிகள் ஏராளம். 164, 234 தொகுதியில். ஆனா நம்ம பெண்ணாகரம் தொகுதியில 2 கலை அறிவியல் கல்லூரி இருக்குது. எந்த தொகுதியிலும் இல்லாதது. பெண்ணாகரத்துல 2 கல்லூரி. இந்த 2 கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு, மாணவிகள் தங்கி படிப்பதற்கு இலவச விடுதியும் வந்திருக்குது. இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். நேரம் இல்லை, மற்ற ஊர்களுக்கு அவங்க போக வேண்டியது இருக்குது. இப்ப காவிரியில பாலம் கட்டுன்னு சொல்றது எப்போ பேசினாங்க, நடக்குமா நடக்காதுன்னு சொன்னாங்க.
இப்ப அறிவிக்கப்பட்டு 250 கோடி அறிவிக்கப்பட்டு அது ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி காவிரியில பாலம் நான் கூட சொன்னேன், சட்டமன்றத்திலையும் பேசினேன், வெளியிலையும் சொன்னேன். இது 2 ஊரை 2 மாவட்டத்தை இணைக்கிற பாலம் இல்ல. கேரள மாநிலம் கொச்சின்ல இருந்து காவிரி ஆத்த கடந்து பெண்ணாகரம் வழியா ஏரியூர் நெருப்பூர் பெண்ணாகரம் வழியா மும்பை வரைக்கும் பெங்களூர் போய் மும்பை பாம்பே போகக்கூடிய மிகப்பெரிய திட்டம்னு சொல்லி இருக்கிறோம். இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஏராளமா பேசிக்கிட்டு இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. உங்க சகோதரன் GK மணி உங்களை வந்து பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கட்சியை வழிநடத்துகிற திறமையான நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சராக சாதனை படைத்த சென்னை அன்புமணி அவர்கள் உங்களிடத்தில் வந்து ஓட்டு கேட்கிறாரு. இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க, மாற்று கருத்தே இல்ல. 100 விழுக்காடு இல்ல, 200% நம்புறோம். ஆனா நீங்க எல்லாம் உழைக்கணும். வந்திருக்கிற நம்முடைய மலையனூர் ராஜ் முன்னாள் தலைவர்ல இருந்து SA பழனிசாமியில இருந்து TA மணி, ஒரு சில பேர் சொல்லணும் தப்பா நினைக்காதீங்க. நம்ம வெங்கட்ராஜ் கூட்டணி கட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் இருக்காரு. இப்படி ஏராளமான நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் நீங்க வந்திருக்கிறீங்க. நம்ம CV மாது இருக்காரு, ஒன்றிய செயலாளர் இருக்கீங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடு ஊர்களுக்கு வாக்குச்சாவடிக்கு இன்னையில இருந்து வீடு வீடா போக ஆரம்பிச்சு 2 நாள கேட்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க போய் சொன்னீங்கன்னா பெண்கள் ஓட்டு அப்படியே வருது. எந்த கட்சி சார்ந்திருந்தாலும் பெண்கள் ஓட்டு வருது, இளைஞர்கள் ஓட்டு வருது. இன்னும் சொல்ல போனா இந்த ஏரியூர் பகுதியில் வாழக்கூடிய நான் அன்பு நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். எந்த கட்சியில இருந்து நீங்க எல்லாம் அறிமுகமானவர்கள், உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் படித்தவர், சாதாரணமான படித்தவர் அல்ல. பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், பொதுமக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு பெண் போராளி. நம்முடைய பாரதியார் சொன்னதை போல அவர் ஒரு புரட்சி பெண், அவர் ஒரு புதுமை பெண், அவர் ஒரு வீராங்கனை, அவர் ஒரு சாதனையாளர். அப்படிப்பட்ட சாதனையாளர் வேண்டாமா? வேணுமா? வேணும். இன்னைக்கு வெற்றி பெறது உறுதி. ஒரு பெண் MP போறது, திறமையான ஒரு பெண் சென்றா இன்னைக்கு மோடி பார்த்துட்டு சொல்லுவாரு, நல்ல திறமையை வாதாடக்கூடிய திறமையான பெண்ணுக்கு மத்திய அமைச்சரவையில் அமைச்சர் கொடுக்கலாமே. அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. யாரால்? உங்களால். நம்முடைய ஏரியூர் வட்டாரம் வளர்ச்சி பெறுவதற்கு, நிரந்தரமான குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு, ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்தின் எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் மத்திய அரசின் மூலம் கொண்டு வருவதற்கு உங்கள் சகோதரி, நம்முடைய சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வது உறுதி, மாற்றமில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் உழைக்க வேண்டும், வாக்கு சேகரிக்க வேண்டும், மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் மாம்பழம் சின்னம் தான். ஓட்டு போடுங்க தானே? உங்களை நம்பிதான் தேர்தலில் நிக்கிறோம். உறுதியாயிடுச்சு, மாற்றம். உங்களை நம்பாம நாங்க யாரை நம்புறது? உங்களை நம்பிதான் நிக்கிறோம். நீங்க ஓட்டு போடுறது உறுதியாயிடுச்சு, வெற்றி பெறது உறுதியாயிடுச்சு. இன்னும் வாக்கு சேகரிக்கணும், ஓட்டு சேகரிக்கணும். அதை செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து 108 என்ற ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்திய நாட்டுக்கே கொண்டு வந்து உலக நாடுகள் பாராட்டிய திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம்னு நம்ம ஏரியூர் மருத்துவமனையிலிருந்து உலக மருத்துவமனைகள், இந்த இந்திய நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகள் எல்லாம் உயர்த்திய பல சாதனைகளை படைத்த நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு பேசுகிறார்கள். அண்ணன்மார்கள், தாமார்கள், ஆய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீரத்தோடு எழுச்சியோடு, அதாவது இந்த வீரமும் இந்த எழுச்சியும் வேற எந்த கட்சியிலையும் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா பொதுவா இந்த நேரத்தில் யாரும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க.
ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. நான் எல்லா தொகுதிக்கும் போகணும், தமிழ்நாடு முழுவதும் போகணும், நான் இங்கேயும் வரணும். அதனால தான் காலையில இந்த பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டுட்டு இருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு மாலையில தான் இந்த பிரச்சாரம் நான் வருவேன். நான் பொதுவாக நான் சாயங்காலம் தானே இங்க வந்திருக்கிறேன். நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, முதலா இதே இடத்துல வந்த எப்போன்னா 97 ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன். 1997. அப்போ சும்மா ஒரு சாதாரண ஒரு ரோடு, இங்க ஒண்ணுமே கிடையாது. சும்மா 2-3 கடைங்க இருக்கும். முட்டல் காடு பக்கத்துல எதுவுமே இருக்காது. அப்பதான் நம்முடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி என் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. அவரை முதல் முறையாக நீங்கள் தேர்வு செய்தீர்கள். அந்த 5 ஆண்டு காலம் எங்க பார்த்தாலும், அதன் பிறகு எங்க பார்த்தாலும் டேங்க், தண்ணி டேங்க், பள்ளிக்கூடம், வகுப்பறைகள், கழிப்பறைகள், ரேஷன் கடை. இங்க பக்கத்துல புதுசா ரோடு போட்டார். எப்படி போட்டாங்கன்னு தெரியல உங்களுக்கு எல்லாம். ராத்திரியா போய் காட்டுல, அது பர்மிஷன் கிடையாது. ஆனா ரோடு வேணுமா, ரோடு போட்டது. அப்படி உழைத்து வந்த தொகுதி முன்னேற்றம் காண்பதுதான் நம்முடைய மரியாதைக்குரிய தியாக செம்மல் இன்றைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அவர் தலைமையில நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்கள். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடன் வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் தியாக செம்மல் திரு ஜி.கே. மணி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் வெங்கட்ராஜ் அவர்கள், செல்வம் அவர்கள், சந்திரசேகரன் அவர்கள், பெரியசாமி அவர்கள், பூ மணி அவர்கள், மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள், காத்தமுத்து அவர்கள், ரமேஷ் அவர்கள், சரவணன் அவர்கள், தம்பிதுரை அவர்கள், எஸ்.கே.எஸ். சதீஷ்குமார் அவர்கள், கலைவாணி அவர்கள், கோவிந்த முத்து அவர்கள், அமமுகவின் கோவிந்தராஜ் அவர்கள், ஓபிஎஸ் அணியின் சுரேஷ் அவர்கள், கமலேசன் அவர்கள், தமாகவின் ராமன் அவர்கள், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்கள், முன்னாள் சேர்மன் சி.வி. மாது அவர்கள், ராசா உலகநாதன் அவர்கள், ஜெகதீசன் அவர்கள், பாக்கி மந்திரி அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், சித்தராஜ் அவர்கள், பழனிசாமி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், டி.ஏ. மணி அவர்கள், மாணிக்கம் அவர்கள், சேகர் அவர்கள், மயில்சாமி அவர்கள், தமிழ்ச்செல்வி இளங்கோவன் அவர்கள், கோவிந்தன் அவர்கள், முத்துசாமி அவர்கள், என்எம்எஸ் வந்திருக்காரா, என்.எம். சுப்பிரமணியம் அவர்கள், தங்கராஜ் அவர்கள், வரதராஜன், பெருமாள், செம்மலை, சின்ன தம்பி, கோவிந்தன், சுந்தரம், தமிழ்ச்செல்வி, கண்ணன், கமலேசன், சட்டநாதன் இவர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட இங்கே எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், என் தம்பிகள், என் அண்ணன்கள், என் தங்கைகள், சகோதரிகள், அண்ணன்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. இவங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. எனக்கு பேசி தொண்டை போயிடுச்சு. அதுல நீங்க தெரிஞ்சிருக்கணும், சத்தமா பேச முடியல. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வரேன். ஏன்னா இந்த மண்ணில் நான் பல முறை நான் வந்திருக்கிறேன். இது நான் மீண்டும் வரத்துக்கு நான் ஓட்டுக்காக மட்டும் நான் வரல, இங்க தேர்தலுக்காக மட்டும் நான் வரல. நான் உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் மீண்டும் வந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு வெற்றியை கொடுத்தாலும் சரி, தோல்வியை கொடுத்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கடந்த காலத்துல நீங்க எனக்கு வெற்றியும் கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு தோல்வியும் கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் நான் வந்துட்டு தானே இருக்கிறேன். நான் தோண்டு போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய நோக்கமே என்ன, மருத்துவர் ஐயாவுடைய நோக்கமே என்ன, இந்த பகுதி வளர்ச்சி வருது. ஏரியூர்னாலே அது ஏதோ வெளி மண்டலம் மாதிரி, வெளி மாநிலம், வெளி மண்டலம், ஏதோ தனி மண்டலம். இங்க யாரும் ஒதுக்க போறோம், அது தருமபுரியே ஒதுக்க போறோம் மாவட்டம். அதுல தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஒதுக்க போறோம் பகுதி ஏரியூர். குடிக்கிறது தண்ணி பக்கத்துல டேம்ல பார்க்கலாம், ஆனா அந்த தண்ணி குடிக்க முடியாது. என்னுடைய ஆசை என்ன, ஏரியூர் குடிநீர் திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கணும். ஏரியூர் குடிநீர் திட்டம், இதுதான் நிர்வாகம். இப்படி அதிகாரம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா ஒரே கையெழுத்து, வீடு வீடா அந்த தண்ணி அங்க மேல ஒரு தண்ணி இருக்குல்ல,
அது எல்லாம் அந்த வேரியூர் திட்டமும் ஏன் ஏரியூர் திட்டம் தனியா போடணும்னா இங்க நீங்க குடிக்கிற தண்ணி வந்து கூடுதலாக புளோரோசிஸ் இருக்கு. உங்க கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இங்க கிட்னி பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் அரசாங்கம் அதை பத்தி கவலையில நம்முடைய மழைக்குரிய எம்எல்ஏ ஜிகேமணி என்னென்னமோ பண்றாரு. டேங்க்ல இருந்து எவ்வளவு அதிகாரிகளை கூப்பிடுறாரு, எல்லாம் பண்ணியும் என்ன பண்றது? இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாத்தி மாத்தி இந்த கட்சியில முதலமைச்சர், அந்த கட்சியில முதலமைச்சர், மாத்தி 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 தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பகுதிக்கு ஒண்ணும் இல்லை. ரொம்ப நாளுக்கு உங்களோட கோரிக்கை 2 கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. நம்ம பிள்ளைங்க நம்ம பொண்ணுங்க எல்லாம் எங்க போய் படிக்கணும்? எங்கேயோ போய் வெளியூருக்கு போய் பஸ்ல போறது. இப்ப இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனா எவ்வளவு பெரிய ஒரு சௌகரியம் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தொகுதி இந்த பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி. ஏன்னா எனக்கு தேர்தல்னா என்ன, எனக்கு அரசியல் கத்து கொடுத்த தொகுதி இந்த பென்னாகரம் தொகுதி. இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இங்கே தான் நான் 3 மாசம் நான் தங்கியிருந்தேன். அப்பதான் எனக்கு தேர்தல்னா என்ன, அரசியல் எப்படி பண்ணணும் என்னன்னா நீங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதன் பிறகு நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் உங்களுக்கு நான் பணியாற்றினேன். 5 ஆண்டு காலம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு திருப்தி தான். நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு திருப்தி. ஏன்னா நீங்க சுத்தி கூட தான் வந்தேன். நீங்க கூப்பிட்ட இடத்துல எல்லாம் இந்த பக்கத்துல வந்து என்னால் என்னென்ன செய்ய முடியும். ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு நான் இங்க 30 லட்சம் ரூபாய் கொடுத்தனால்தான் அரசாங்கம் போட்டி போட்டுட்டு இங்க அதிகமா கொடுத்து கட்டிட்டாங்க. நான் கொடுக்கலன்னு வச்சுக்கீங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்க வந்திருக்காரு. ஓ அன்புமணி கொடுத்துட்டானா, அப்ப நம்ம பண்ணணும். அந்த போட்டியினாலதான் இது வந்துருக்கு. இல்ல இது உறுதியா வந்திருக்காரு. பின்னாடி கட்டடம் அங்க இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் வந்து போட்டி போட்டுட்டு நம்ம பண்ணணும்னு இருக்கு. அதனால செய்யணும். அதனால ஆனாலும் கடந்த முறை தொகுதி மட்டும் இல்ல, இந்த நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு தப்பான ஒரு நபரை நீங்க உங்களுடைய எம்பியா தேர்வு பண்ணீங்க. திமுகவை சார்ந்த செந்தில் அவரை நீங்க உங்களுடைய எம்பியா தேர்வு பண்ணீங்க. எனக்கு அந்த வெற்றியை நீங்க கொடுக்கல. ஆனாலும் நான் இங்க வராம போறது கிடையாது. இதுக்கப்புறம் ஏன்னா இது தேர்தல் வரும் போவோம், அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கு வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், அவங்களுக்கு மரியாதை சுயமரியாதை வாழணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க பிள்ளைகளை எங்க போய் வாழ்ந்துங்க, இங்க வேலை செய்யுங்க. பெங்களூர்ல இருக்கிறான், ஒடிசாவில் இருக்கிறான், ஒசூர்ல கல் உடைக்கிறான், பனியன் கம்பெனில, திருப்பூர்ல பனியன் கம்பெனி, கோயம்புத்தூர்ல பனியன் கம்பெனி. இங்க அவன் நிலம் வச்சிருக்கான், 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான். ஆனா அங்க போய் அதெல்லாம் என்கிட்ட ஏதோ போய் யார்கிட்டயும் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும், மாற்றி அமைக்கணும் தான் என்ன நோக்கம். என்னுடைய நோக்கமோ இப்போ நம்முடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி, நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்ட சௌமியா அன்புமணி, ஆமா என்னுடைய மனைவி தான். அவங்க நிக்கிறாங்க, எலெக்ஷன்ல அவங்க நிக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஐநா சபைனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐக்கிய சபைகள், உலக நாடுகள் 202 நாடுகள், அது தலைமை ஐநா சபையில் போய் அங்க பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் உரிமை, அதுவும் பெண் குழந்தைகளின் உரிமை பற்றி ஐநா சபையில போய் பேசியிருக்கிறாங்க. யாரு? சௌமியா அன்புமணி. ஐநா சபையில பேசுற சௌமியா அன்புமணி இங்க நம்ம நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்களா? பிரதமர் கிட்ட பேச மாட்டாங்களா? அமைச்சர்கிட்ட பேசி உங்கள் உரிமைகளுக்காக உறுதியாக பேசுவாங்க. பேசுறதில்ல. அவங்க ஒரு போராடி நினைச்சாங்கன்னா நிச்சயமா அவங்க பார்க்கறது தான் அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்க உறுதியானவங்க. நினைச்சேன்னா இது வேணும்னா போராடி அதை பெற்று தருவார், உங்களுக்காக பெற்று தருவார். கூட நானும் சேர்ந்து நிச்சயமா நான் செய்ய போறேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பகுதி. இந்த மக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மக்கள், நெகிழி மக்கள், ஒண்ணுமே தெரியாத மக்கள், அப்படியேதான் இருக்கிற மக்கள். இதுல சில நேரத்துல கொஞ்சம் ஏமாந்து போற மக்களும் ஆசை வார்த்தை காமிச்சுட்டு, திமுக ஆசை வார்த்தை காமிச்சுக்கிட்டு அப்படி ஏதோ 300 400 500 எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்தாலும் அதுவும் ஏமாந்து போயிட்டு, அப்ப தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு அதே அந்த மனதிலே இருக்கிற மக்கள் தான் இந்த மக்கள். அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் சேர்ந்து உங்களுடைய சகோதரி சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்துல வாக்களிக்கணும். கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் பார்க்காதீங்க, சின்னமும் பார்க்காதீங்க. நான் கேட்டது பொதுவான எல்லாத்துக்கும் நான் கேட்கிறேன். 3 பேர் 3 கட்சியில போட்டிடுறாங்க. ஒண்ணு நம்ம கட்சியில சௌமியா அன்புமணி,
MA PhDனா டாக்டரேட் பெரிய படிப்பு, ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அதிமுக வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு டாக்டர் தான். ஆனா அவர் பக்கத்து தெருவில் கூட தெரியாது, யாரும் தெரியாது, தெரியாது. திமுக ஒருத்தர் போட்டிடுறாரு, அவரு யாருக்குமே தெரியாது. இவங்கெல்லாம் அதிமுக வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற திமுக அமைச்சர் அவங்க ஆளுங்க. அவங்க சொன்னா நிற்பாங்க, உட்காருவாங்க. அந்த மாதிரி நபர்கள் அப்படிலாம் நமக்கு ஒரு வேணுமா, வேட்பாளர் வேணுமா? சுயமா சிந்திக்கிற ஒரு நல்ல ஒரு உறுப்பினர் நமக்கு வேணும். அதுதான் சுயமா சிந்திக்கிற உறுப்பினர் சௌமியா அன்புமணி. நான் மற்ற வேட்பாளரை பற்றி நான் தப்பாலாம் சொல்லலை, நான் இருக்கிறது நான் சொல்றேன். 3 பேருக்குள்ள, ஏன்னா இந்த தேர்தலில் எல்லாமே தகுதியான வேட்பாளரை தேர்வு பண்ணுங்க. சும்மா அவங்க கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, கொள்ளடிச்ச காசு கொடுக்குறாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கலாம் இல்ல. போதும். திமுக திமுக 2 கட்சிக்கும் நம்ம 57 வருஷம் வாக்களிச்சோம். எவ்வளவுமா? 57 வருஷம் 2 கட்சியும் மாத்தி 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 வந்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்குது, அப்படியேதான் இருக்குது, அப்படியேதான் இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு மாற்றம் வர வேண்டும். என்னுடைய ஆசை என்ன தெரியுமாமா? 2026 இன்னும் 2 வருஷத்துல MLA எலெக்ஷன் வருது. இந்த MLA எலெக்ஷன்ல திமுகவும் அதிமுகவும் அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் எனக்கு ஆசை. யார் வேணா வரட்டும், 2 பேரும் வேண்டாம். 2 பேருக்கும் வாய்ப்பு நிறைய கொடுத்துட்டோம், 2 பேரும் வாய்ப்பு நிறைய கொடுத்துரும். கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா இந்த தேர்தலில் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றாக வேண்டும். அதுதான் அடித்தளம். ஏன்னா அது உங்களுடைய எதிரியாளர் நினைச்சு பாருங்க. இந்த 2 கட்சியும் இனி நம்பி பயணம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அவங்களால புதுசா எதுவுமே உங்களுக்கு பண்ணக்கூடிய நிலையில் அவங்களும் இல்லை, அவங்களோட சிந்திப்பும் கிடையாது, அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை எதுவுமே கிடையாது. எங்ககிட்ட அந்த நம்பிக்கை கொடுங்க, வாக்குறுதிகள் நிறைய திட்டங்கள். நம்முடைய யாகட்சிமல் GK மணி இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், சௌமியா அன்புமணி, மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கின்றார், கூடுதல் கட்சிகளா இருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, சிப்காட், இங்க சிப்காட் தொடர்ந்து போராட்டம் பண்ணி சிப்காட் பேப்பர் தொடர்ந்த நிலையில இருக்கு. மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் 19 முறை அமைச்சர்களை பார்த்து கொண்டு வந்தது. நான் அது நிக்குது. ஏன் நிக்குது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு தவறு பண்ணீங்க, ஒரு தப்பான நபரை தேர்வு பண்ணீங்க, அதனால அந்த திட்டம் அப்படி நின்று போச்சு. சௌமியா வந்தாங்கன்னா அதை நிச்சயமா முடிச்சிடுவாங்க, திட்டத்தை முடிப்பாங்க. இதே போன்ற காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம், இதுக்கு நான் 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினேன். இதெல்லாம் தெரியும். 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் 3 நாள் நடைபயணம் வந்தேன். திருவா போன நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர் எல்லாரையும் பார்த்து கெஞ்சினேன், ஐயா எங்க ஊருக்கு தண்ணி கூடயா, காவிரியில போற உபரி நீர் கடல்ல போற தண்ணியை எங்க ஊருக்கு ஏரி குளத்துல திருப்பி விடுயா. இத போய் கெஞ்சின நான். எடப்பாடி பழனிசாமி கெஞ்சின, MK ஸ்டாலின் கிட்ட அவருக்கு கெஞ்சின. அவங்க 2 பேருமே திட்டத்தை இல்ல, முடியாது, காசு இல்ல. கொள்ளடிச்சு வச்ச காசு போட்டாலே இது மாதிரி 10 திட்டத்தை பண்ணலாம். காசு இல்ல, மனசு இல்லை இவங்களுக்கு. பையன் மனசு. தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் சரி, அவர் பிள்ளைய வந்து சுத்தி பார்த்துட்டு நான் அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஏரி ஊர்ல இதுவரைக்கும் யாராவது வந்திருக்காங்களா? வரல, வரப்போறது கிடையாது. அதெல்லாம் சிந்திங்க. எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள், குறிப்பா அதிமுக சார்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னா, இந்த தேர்தல் தேசிய தேர்தல், பிரதமரை தேர்வு செய்கின்ற தேர்தல். இது முதலமைச்சர் தேர்தல் கிடையாது. அதிமுக நண்பர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி, ஒரு வேண்டுகோள் தான் நான் சொல்றேன். இந்த தேர்தலில் அதிமுக இங்க தமிழ்நாட்டும் ஆளுங்கட்சியில இல்ல, மத்தியிலும் ஆளுங்கட்சியில இல்ல. அதிமுகவுடைய வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்பார்? திட்டங்கள்லாம் இங்கேயும் கேட்க முடியாது, மத்தியில் டெல்லியிலையும் போய் கேட்க முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சியும் இல்லை, அவங்க கூட தேசிய கட்சியும் கிடையாது. பிரதமர் வேட்பாளர் அதிமுகவுக்கு இல்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தலும் இது கிடையாது. அதிமுக எதிரி யாரு? திமுக. அப்ப திமுக வீழ்த்தணும்னா நீங்க பாட்டாளி கட்சிக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டா தானே திமுக வீழ்த்த முடியும். உங்க வாக்குகளை நீங்க வீணாக்காதீங்க. நான் சொல்றது நியாயம் தானே, நியாயமா தானே சொல்றேன். ஓட்டு நீங்க சும்மா போட்டு ஏதோ வீணாக்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திமுக தோக்கணும்,
அதற்கு நீங்க மாம்பழத்தில் நீங்க போட்டாதான் திமுக தோற்கும். அதை நீங்கள் கடைபிடிங்கள். அரசு ஊழியர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள். அரசு ஊழியர்கள் திமுக எவ்வளவு ஏமாத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொன்னாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, கொண்டு வந்தாங்களா? இல்ல. இனியும் கொண்டு வர போறது இல்ல. ஆனா கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, உங்களுக்கு இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் கொண்டு வர வாய்ப்பு. எப்படி வாய்ப்பு? திமுக தோத்தாங்கன்னா அடுத்த மாசமே அந்த பழைய ஓய்வூதியம் உங்களுக்கு கிடைக்கும். திமுக தோத்தாங்கன்னா, இல்ல வேற மாதிரி ஆச்சுன்னா கிடைக்காது. மறந்துடுங்க. அதனால இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. திமுக ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுக தோக்கடிச்சீங்கன்னா அடுத்த மாசம் ஸ்டாலின் அவர்கள் பயந்துடுவார். ஐயோ தோக்கடிச்சிட்டாங்களா, அடுத்த மாசம் கொடுத்துடணும்பா, கொடுத்துருவார். நியாயமான நான் சொல்ல கரெக்ட் தானே. ஆனா இதெல்லாம் நீங்க பேசுங்க, அரசு ஊழியர்கள்லாம் பேசி திமுக தோக்கடிங்க, பாமக வெற்றி பெற வைங்க, தேசிய ஜனநாயக வெற்றி பெற வைங்க. உங்களுக்கு திட்டங்கள், நல்ல திட்டங்கள் நிச்சயமாக உறுதியாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து பண்ணி பிரதமர் மோடி அவர்களும் நடத்துற ஐயாவும் அவ்வளவு நட்பு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சேலத்தில் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. திட்டங்கள் எவ்வளவு வேணுமா நிச்சயமா நாங்கள் கொண்டு வருவோம். இதற்கு சிறப்பு ஒரு குடிநீர் திட்டம் நிச்சயமாக நான் வாங்கிட்டு வரேன். டெல்லியில இருந்து வாங்கிட்டு வரேன். சௌமியா அன்புமணி டெல்லியில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஏரியூர் குடிநீர் திட்டம் எனக்கு ரொம்ப ஆசை. நான் மட்டும் முதலமைச்சரா இருந்தேன்னா எப்பயோ கையெழுத்து போட்டு இது எப்பயோ நடந்திருக்கும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் எல்லா பிரச்சனைகளும் எனக்கு நல்லா தெரியும். என்னென்ன ஊர்ல என்னென்ன பிரச்சனை, என்னென்ன தீர்வு, அதெல்லாம் நீங்கள் மனதிலே வையுங்கள். நல்ல ஒரு வேட்பாளர் மருத்துவர் ஐயாவில் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணி ஒரு பெண் வேட்பாளர். இந்த தொகுதியில 7,47,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறீங்க. எவ்வளவுமா? 7,47,000 பெண் வாக்காளர்கள். ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த தொகுதியில இது வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தது கிடையாது. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு. வரணும்ல, நம்ம வரணுமா? வரணும். அதனால நீங்க ஒட்டுமொத்தமா பெண் கட்சி யாரு எதுவும் பார்க்க வேண்டாம். எல்லா பெண்கிட்டையும் சொல்லுங்க, ஏமா எல்லாம் வாங்கம்மா, இந்த முறை நம்முடைய சௌமியா அன்புமணி ஜெயிக்கணுமா, ஒரு பெண் வேட்பாளர், பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் நாள் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி காலையிலே சீக்கிரம் போயிருங்க. அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கு. அதுல 6வது நம்பர்ல, என்ன நம்பர்ல, 6வது இடத்துல சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னத்துல வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அன்புமணி ராமதாஸ் விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு ஆள் மட்டும் போட்டு ஒட்டு வைக்காதீங்கம்மா. ஒரே ஒரு பணமரத்துல வபாலா, அஞ்சு அஞ்சு 10 5 5 10 5 5 10 பணமரத்துல வபாலா, பணமரத்துல வபாலா. வேட்பாளர் என் பேர் சௌமியா அன்புமணி. நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளர். மாம்பழம் சின்னம் பாருங்க, மாம்பழம் மறவாதீர்கள். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் உங்கள் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றி பெறுவோர் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி.
வா